கொரியர் பாயாவே மாறிட்டேன். ஏன் சொல்ல மாட்டா? பாரு, இது நான் ஒண்ணும் அவனுக்காகலாம் செய்யல, நீ சொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாவம்டா. அதுக்குள்ள எப்படிடா கிஃப்ட் ரெடி பண்ண? அது ஒண்ணு இல்ல, பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு, ஒரு காரி பாக்ஸ் வாங்கி மூடி வச்சிருக்கேன், உள்ள ஒண்ணுமே இல்லடா. சரி சரி, கொரியர் வந்துக்குன்னு சொல்லி நான் இதுலதான் நிக்கிறேன். சரியா? பாரு, நீ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நிக்க முடியாது, என்ன அவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ போ. நீ பேச்சு கொடு. அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் அங்க இருந்தே கண்காணிக்கிறேன். அது எப்படிடா? ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க பிரச்சனையில இருக்காங்களா இல்லையான்னு என்னால யூகிக்க முடியும். நான் அதை பாத்துக்கிறேன், நீ அவங்க கிட்ட பேச்சு கொடு. சரிடா. நான் இதுக்கு பின்னாடிதான் நிக்கிறேன், பயப்படாம பேசு. நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்பட போறேன்? சரிடா, கவனமா இரு. சரிடா. அம்மா, பார்சல். வீட்ல யாரு? உங்க வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. எனக்காக காத்துட்டு இருப்பாங்களே, நான் போவேன்னு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, இவங்கள தவிர. என்ன பார்த்தா தானே இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னதான் எங்க அம்மா விட மாட்டேங்காங்களே, இப்ப நான் என்ன பண்ண? வீட்ல யாருங்க? பார்சல் வந்திருக்கு, கைது போட்டு வாங்கிடுங்க. என்னங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எங்கங்க இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. அழுதியோ? இல்லக்கா. அட, அழுறது நம்ம விக்கின்ற விக்னேஷா. நீ அழுறத பார்த்தா சந்தோஷப்படவா சிரிக்கவானே தெரியலடா. அட, ஒரு பொண்ணுக்காக விக்கின்ற விக்னேஷ் அழுதாரா? டேய், நீங்க வரப்புல போறப்புல கிண்டல் பண்ணுவியே, அப்பலாம் அது எப்படிடா? அது சும்மா பண்ணுவேன்க்கா, மனசால பண்ண மாட்டேன். இல்ல, ரோட்ல ஒரு பிள்ளைய பார்க்க மாட்டேன், விசாரிச்சு கூப்பிடுவேன். இப்போ ஒரே ஒரு பிள்ளைக்காக இப்படி மனதுருகி உருகி அழுதியடா. இவ என் உசுரோட உசுரா கலந்துட்டாக்கா. மத்த பிள்ளைலாம் அது சும்மா தான் கிண்டல் பண்ணுவேன், மத்தபடி யாரையும் நினைச்சலாம் பார்க்க மாட்டேன். ஓ, அப்ப அழு அழு. டேய், இப்படி கிண்டல் பண்ணும்போது எந்த பிள்ளை உண்மையில உன்னை நேசிச்சிருந்ததுனா? அப்படி நான் பண்ணதுல என்ன நேசிச்சது ஆனந்தி மட்டும்தான்க்கா. ஓ, சரிடா. அதனால தானக்கா எனக்கு அவ்வளவு பிடிச்சது. என்ன இந்த நிலைமையில நேசிச்சாக்கா. என்ன எந்த பொண்ணுமே எடுத்து பார்க்க மாட்டாங்கக்கா. என்னையும் மனுஷனா மாத்தினது ஆனந்திக்கா. நானும் குடும்ப வாழ்க்கை வாழணும் ஆசையை கொடுத்தவளே அவதான்க்கா. உசுர்ல கலந்துட்டாக்கா. அவ்வளவு பிடிக்குமா? என்னக்கா அப்படி கேட்டுட்டீங்க? உசுர்னு சொன்னேன்ல. சரிடா, நீ அழு, இப்ப வந்துருவாங்க. சரிக்கா. சரி சரி, அழு அழு அழு. சரிக்கா. என்னங்க, எங்கெங்க இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க, இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க. கொரியர் வந்திருக்கு, யாரு இருக்கா வீட்ல? கொரியர் வந்திருக்கு, யாரு இருக்கா வீட்ல? ஆனந்தி, ஆனந்தி, என்னம்மா, ஏதோ பார்சல் வந்திருக்கா, நீ ஆர்டர் பண்ணியாடா? இல்ல, இது வந்திருக்குடி, என்னன்னு பாரு. அண்ணன் ஏதாவது வாங்கிருப்பா, அண்ணனை வாங்க சொல்லுங்க. டேய், அண்ணன் வீட்ல இல்ல, என்னன்னு பாரு, வா. சரி. வீட்ல யாரு இருக்கா? பார்சல் வந்திருக்கு. அவன் எவனே தட்டிட்டு போ. சரி, நீங்க போங்க, வாரேன். வர வர உன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏமா, நிம்மதியா கொஞ்சம் தூங்க கூட விட மாட்டீங்களா? ஏன் இதுக்கு மேல விட தூங்கிட்டு இருக்க நீ? அன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு போனா நீ சரியில்லை, என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா குழப்பிட்டு இருக்காங்க. சரி, போய் அந்த பார்சல் வாங்க போ. சரி. பார்சல் வந்திருக்கு. ஐயோ, அது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதே. என்ன? பார்சல் வந்திருக்கு. யார் பேர்ல? ஆனந்தி. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நான் சொல்லுங்க. பார்சல் வந்திருக்கு. ஏதோ இந்த பையன் சொல்ல வந்தானே. கொண்டாங்க. யார் அனுப்பியிருக்கா? நாதம்மா ஆர்டர் கொடுத்திருந்தேன். வரையா பாத்துட்டு இருக்க, பார்சல் கொடு. எதுனா ஆர்டர் பண்ணிருக்காங்க? சரி. ஐயோ, இவங்கிட்ட பார்த்து உண்மை சொல்லலான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டாங்களே. இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவங்க நான் எங்கேயோ பார்த்தேனே. அன்னைக்கு சடங்கு வீட்டுல பார்த்தோமே. இப்ப என்னமோ சொல்ல வந்தாங்க, நான் ஆர்டரே கொடுக்கல. அப்படின்னா அம்மா வந்தன பேச்ச நிப்பாட்டிட்டாங்க. ஒருவேளை சீக்கிரம் கூட நீ ஆவதே. ஒரு நிமிஷம். ஐயோ, எப்படி விஷயத்த சொல்லனே தெரியலையே. நீ என்னடி ஆர்டர் கொடுத்த? ஐயோ, ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான், வெறும் அட்டை பாக்ஸ் தான் இருக்குது. ஐயோ. இல்லம்மா, ஆதிராக்கு சடங்குல அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு ஆர்டர் பண்ணேன். பரவாயில்ல, இவங்க நம்ம யாருன்னு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப விக்கி போய் வந்திருக்கதை எப்படி இன்ஃபார்ம் பண்ண? அப்படி என்னடி பார்சல் பண்ண?
ஹலோ ஆமாமா அங்க விக்ஸ் டெலிவரி பண்ணியாச்சா? ஆமாமா விக்கிதா அதான் விக்ஸ் விக்ஸ். இவங்க ஏதோ சொல்ல வராங்களே. ஆமாமா அங்கதான் இருக்குது. எப்பவும் வழக்கமா இருக்குமே அங்கேதான். அப்படின்னா வந்திருக்காங்க. எப்பவும் வழக்கமா இருக்குமே அதே இடத்துலதான். ஐயோ புரிஞ்சிருக்குமான்னு தெரியலையே. ஐயா பாஸ்ல கொடுத்து நீ பேர போட பண்ணியா? ஒரு நிமிஷம் இன்னொரு டெலிவரி அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆனந்தி சீக்கிரம் பாஸ்ல வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. புரிஞ்சிட்டல? புரிஞ்சுட்டேன். அப்பா கற்பூர புத்திதாம்மா. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அழுதுட்டு இருக்கான் வழக்கமான கேட்டலாம் நிக்கான். சீக்கிரம் போங்க. இப்பமா? ஆமா ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்கள சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அப்ப நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இங்க பாருங்க பார்சலுக்குள்ள எதுவுமே இல்ல. உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு தான் நான் சமாளிச்சேன். உங்க அம்மா பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்காக வந்திருக்கீங்களே. இருக்கட்டுங்க பரவாயில்ல. பாரா இந்த விக்கிக்கு அமைஞ்சிருக்கத. விக்கி நீ யோகக்காரனாண்டா. இப்ப அங்கதான் நிக்கிறாங்களா? ஆமா அழுதுகிட்டே நிக்கிறான். அங்கலா? ஐயா என்ன இந்த பொண்ணு அழுதுட்டு? இல்லங்க அவன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கிட்டான். இல்ல அம்மாக்கு லைட்டா சந்தேகம் அவ்வளவுதான். அவங்கள அழ வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சா அவனை வந்து பாருங்க. சரி நான் பாக்குறேன். சரி நாங்க என்ன உங்க அம்மாக்கு சந்தேகமாயிரும். நான் கிளம்புறேன். சரி பாத்து போங்க. சரிங்க. அழுதாங்களா? எனக்காக அழுதுட்டு இருக்காங்களா? இப்ப நான் உங்களை எப்படியாச்சும் பார்க்கணுமே. அப்படி என்ன ஆர்டர் பண்ணிருக்க? சரிம்மா. எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்க? 1000 ரூபாய்க்குமா? புது ஃப்ரெண்ட் தானே இருக்கு. 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்க. காத்து பாப்போம் 1000 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு. ஐயோ வாமா வீட்டை போய் காட்டுறேன். நடு ரோட்ல வச்சா பாப்பாங்க. கொண்டா பாப்போம். ஐயோ ஐயோ செத்த. ஏமா வீட்டுக்கு வந்து பாருங்கம்மா. கொண்டாயே எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா உழைச்சிடாதீங்க. ஏன்? அது அழகா பார்சல் பண்ணிருக்கு. நான் அப்படிதான் கேட்டிருந்தேன். அதை உழைச்சி மறுபடியும் இதே மாதிரி பண்ண முடியாதுமா. இருக்கட்டும். நீ சேலங்கட்டுக்கு யார் போறா? அண்ணன் போறாமா சொன்னானா? ஆமாமா அண்ணனை கூப்பிட்டுருக்காங்கல்ல அதனால அண்ணன் போவான். கொடுத்து விட்டுருதே. சரி சரி. அப்பா இவங்க இப்ப எப்படி பார்க்க போக? ஏற்கனவே அம்மாக்கு நம்ம மேல சந்தேகம். நான் இப்ப எப்படி பார்க்க? இல்ல என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நானும் சந்தோஷமா இருக்க முடியும். போயிட வேண்டியதா. ஆனந்தி ஐயோ ஆதிரா போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா இப்ப அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறா. பிளீஸ் ஆதிரா போனை எடு. கோவப்பட்டிருப்பாளோ? சரி நான் உடனே மண்டபத்துக்கு போறேன். ஆதிரா அழகா இருக்கல்ல? ஆமா ரொம்ப அழகா இருக்கா. நம்ம வீட்லயே ரொம்ப அழகானவா. ஆமா. ஏன் தினேசி அன்னைக்கு இந்த சாலியா எடுத்தாங்க? ஆகா சதீஷ் சந்தேகப்படுறவள. ஓ இதெல்லாம் கவனிச்சீங்களா? தமிழக்கா அது 4-5 சேலை எடுத்தோமே. அதுல ஒரு சேலை கட்டியிருக்கா. இது நம்ம எடுத்த சேலை இல்லையே. உங்களுக்கு சந்தேகமா? இது நம்ம எடுத்த சேலை இல்ல. பொண்ணு தரேன். ஓ அப்படியா? அதான் கட்டியிருக்காளா? நம்ம கொடுத்தத பிறகு கட்டுவாளாம். சரி பரவாயில்ல. ஏன் தமிழ் அன்னைக்கு நீ வேற கலர் தானே எடுத்த? என்கிட்ட கூட காட்டுனியா? இப்ப இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. இல்ல தமிழ் நீ தானே காட்டுன. இந்த சேலையில் எடுத்தோம். ஓ அப்படியா? சரி நம்ம பிள்ளைகள் எங்க? பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க. அங்க நிக்கானுவேன். நீங்களும் போங்களே. இல்ல தமிழ் அன்னைக்கு இந்த நகை நம்ம எடுக்கலையே. ஏங்க கேலி கேட்கறதுக்குனே ஸ்டேஜ்ல ஏறீங்களா? இல்ல தமிழ் நீ ஒரு நெக்லஸ் எடுத்திய. அது இல்லாம வேற நெக்லஸ் போட்டிருக்கா. ரொம்ப மாறிட்டீங்களே. என்னைக்காவது என்ன அப்படி கேட்டிருக்கீங்களா? அது நல்லா இருக்கு. இந்த சேலையும் நல்லா இருக்கு, நெக்லஸ் நல்லா இருக்கு. தெரியாம வாய் தந்துட்டேன் விட்டுரு. ஆமா மீன் அங்க போயிருக்கா? என்னையா? அப்ப இவங்க எங்க போயிருக்காங்க? அப்பா இவங்க அவங்க கூடயும் போகலையா? அப்படின்னா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. முடிஞ்சது. அப்படின்னா ஆனந்திய பார்க்க
இல்ல உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியல ஒண்ணு சொன்னேன். ஓ நம்ம அங்கதான் போயிருக்காளா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? தினேசு நீங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் வாரேன். என்ன இவளை பார்த்து 2 நாள் ஆகுது, கண்ணுலயே படல. இப்ப அங்கதானே போயிருக்கா, அப்படியே பார்த்துட்டு டூட்டிக்கு கிளம்புறேன். சரி போயிட்டாங்க. என்ன பாடுபடுத்துறா பத்தியில. ஏன் சிரிக்க மாட்டியா? ஆமா எல்லாரும் அங்க போயிட வேண்டியதான். பந்தி பரமாறதுக்கு ஆள் இல்லையா? டே கிஷோர்லாம் அங்கதானே நிக்கா, அங்க போய் நிலுப்போ. நீங்க சாப்பிட்டாங்களே? ஏமா என்னையா நம்ம செய்து வச்சோமே அந்த அதிலக்கு போட்டுட்டீங்களா? போட்டாச்சியா? அவ கழுத்துல காணோம். சப்பா மத்த நாள் ஒண்ணும் கவனிக்கிறது கிடையாது. என்னைக்கு கவனிக்கவே கூடாதோ அன்னைக்கு எல்லாரும் கவனிப்பாங்க. போடுவா அதிகமா இருக்குல்ல, கழுத்து வலிக்குன்னு கழிச்சு வச்சிருப்பா. இன்னைக்கு தானமா போடணும், போட சொல்லுங்க. போடுவா. சப்பா தமிழக்கா சமாளிப்போம், வேற வழி. செம்பவழி எங்க? சாலைய பூரா ரூம்ல மறைச்சு வச்சிட்டு இருக்காவ. சரி நானும் போய் உதவி பண்றேன். இருங்க நானும் வரேன். ஏமா அப்படியே ஆஜரா மாட்டேங்க, உட்கார சொல்லுங்கம்மா. சரிங்கண்ணா. அவ அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க, பிள்ளை பார்க்க நினைப்பாங்கல்ல, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. இப்ப வர சொல்றேனே. தமிழே என்னங்க நீங்க ஒரே சந்தேகமா விட்டுட்டு இருக்கீங்களே, என்னத்துக்குன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, பசிக்குது வாய சாப்பிடலான்னு கூப்பிடலான்னு நினைச்சேன். சப்பா போங்க வரேன். சாந்து சாப்பிடலாமே நினைச்சேன். ஏங்க அழகா சிரிக்கிற தெரியுமா? ஐயோ அத்தம்மா மலை இருக்காங்க. அதுக்கு என்ன, நானும் இருக்கேன். ஐயோ என்னங்க அழகா இருக்கேன்னு சொன்னது ஒரு குத்தமாமா? இருந்தா இப்படி இருக்கணும். எனக்கு பின்னாடி ஒண்ணு நிக்குதே. மீனக்குட்டி என்ன திட்டுதியோ? இல்ல கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ எல்லாம் இவங்கனால வந்தது, போது இடனே கிடையாது. அடப்பாவமே, நல்லா இருக்கேன்னு சொன்னது ஒரு குத்தமா? சரிம்மா, நான் எங்க வீட்டுல மட்டும் சொல்லிக்கிறேன் போதுமா? எங்க என் மனத்தை வாங்குறீங்க? இந்த பிள்ளைங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நல்ல பிள்ளைங்க, கள்ளங்கப்பட இல்லாத பிள்ளைங்க. அண்ணக்கிளியக்கா அப்படியே தங்கம் வைரமா பொறுக்கி எடுத்திருக்காங்க. எவ்வளவு நல்ல பிள்ளைங்க. நாத்தனார் வீட்டு விசேஷம் தானே நினைக்காம தான் வீட்டு விசேஷமா எடுத்து நடத்தி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து இவ்வளவு அனுலியமா இருக்காங்க. என் பிள்ளைக்கும் அந்த வீட்டுல வாழறதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும். பொண்ணு துறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எப்படி அந்த வீட்டோட சேர்ந்துவா? என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. பசிக்குன்னு சொன்னீங்களா? வாங்க. சரி அம்மா பாப்பாலங்க. அவன் கிஷோர் தான் தூக்கிட்டு வந்தான். அவன் விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாளே. கிஷோர் நல்லா பைக் வச்சு ரவுண்ட் அடிக்காமல. அவன் கிஷோரு நம்மட்டு பட்டாலுமே அவன் நல்லா சுத்திட்டு இருக்கு. ஐயோ சரிசே. அம்மா புள்ளைல எல்லாம் கூட்டிட்டு வர போட்டோ கிட்ட எல்லாம் சேர்ந்து எடுப்போம். சரிங்கம்மா. ஏமா தமிழே. அத்தை மாமியார் கூட்டண என்ன பயபக்தி. ஏமா எல்லாரும் வர சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்ப போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாம். சரிங்க அத்தை. டேய் சரிசே, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நின்னுடா. சரிம்மா, மதனு போயிருக்காருல, வரட்டும். அவர் வந்துட்டாருன்னா போக வேண்டாம். அப்படியா? அவன் எப்ப வருவான்? தெரியல, நான் போகல, எனக்குள்ள சேத்தா பாத்துட்டு இருப்பாரு. சரியா, அவனையும் சேர்த்து வர சொல்லி. பாவல பிள்ளை. சரிங்கம்மா. எதுக்கு எல்லாரும் ஆனந்தி வீட்டுக்கு போயிருப்பாங்க? இவங்களுக்கு ஆனந்தி வீட்டுல என்ன வேலை? ஒருவேளை உண்மையிலே ஆனந்திக்கும் இவங்களுக்கு பேசியிருப்பாங்களோ? இல்ல ஆனந்திக்கு பிடிச்சிருக்குமா? ஆனந்தி வர சொல்லிருப்பாளோ? சே அவ சொல்லிருப்பாளே. இப்ப எதுக்கு இவங்க அங்க போனாங்க? யார் கூட போயிருப்பாங்க? அவங்க கிட்ட பாசமா பேசுவாங்களோ? என்ன பண்ண? இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இல்ல அவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. பேசட்டும், அதுக்காக நான் போன் அடிச்சா கூடவா எடுக்க கூடாது? இவ்ளோ வாட்டி போன் அடிச்சேன். அப்படி அங்க என்ன நடக்கும்? ஐயோ, இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அது எப்படி? மீனத்த, விக்கி, தருண் இவங்க எல்லாரும் போயிருக்காங்கன்னா எதுக்கு போயிருப்பாங்க? நான் இப்பவே கிளம்புறேன். இருங்க, மாறு வேஷத்துல வாரேன். மாறு வேஷத்துல போனாதான் கண்டுபிடிக்க முடியும். யாருக்கிட்ட? ஆதிரா கிட்டயா? இருங்க வாரேங்கதான். அவ வீட்டுக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது. அந்த ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ ப்ளீஸ் நில்லுங்க. ஆட்டோக்காரனா ப்ளீஸ். ஐயோ இவளை எப்பவுமே ஆட்டோல ஏத்தக்கூடாது சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. ஆட்டோக்காரனா ராசிபுரம் பொண்ணு, கொஞ்சம் கூட்டு போங்களே. ஐயோ தாயே விட்டுருமா. அதே அவர் 2 வாட்டி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எந்த ஆட்டோல அவளை ஏத்துங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு. நம்ம ஏன் ஏத்துவானே? ஐயோ தாயே விட்டுருமா. எக்ஸ்ட்ரா காசுனால தாரேன், கூட்டிட்டு போங்க. ஃப்ரீயா வேணாலும் கூட்டு கொண்டு விடுவேன், ஆனா உன்னை மட்டும் கூட்டு போக முடியாது. சரி உங்களை மட்டும் கூட்டு போக முடியாது. அதான் அன்னைக்கு உங்க கூட ஒரு சார் நின்னார,
நம்ம கமிஷனர் சாரு. ஒண்ணு தர. ஐயோ பேர சொல்லாதம்மா. அவர் ஸ்ட்ரிக்டா உங்களோட வண்டியில ஏத்த கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னாரே. என்னைக்காவது நான் ஏத்தத பார்த்தேன், அப்புறம் தான் இருக்குன்னு மிரட்டி இருக்காரு. நான் மட்டும் இல்ல, எந்த ஆட்டோலையும் உங்களை ஏத்த மாட்டாங்க. என்ன விட்டுருங்க. அவ்வளவு அக்கறை. இருங்க பஸ்ல வர. அப்ப என்ன பண்ணுவீங்களான்னு பாப்போம். அதானே பார்த்தேன், அன்னைக்கு கண்ணா செவலே நீங்க மிரட்டி இருக்கீங்க. ஐயோ நேரம் ஆயிருமே. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அறுத்தினேன், அந்த எழுத்தின் வடிவில்